இயேசுவே, எங்கள் நம்பிக்கையை, விசுவாசத்தை அதிகப்படுத்தும் என்ற சீடர்களுடைய குரல் ஜெபம் நம்முடையதாகட்டும். பல நேரங்களிலே நாம் சோர்ந்து போகிறோம். குழப்பங்கள், பாவ சூழல்கள், பிறர் நம்மை தவறாக புரிந்து கொண்டு அல்லது தவறாக பயன்படுத்தி அதனால் வருகின்ற தொல்லைகள், உறவுமுறை சிக்கல்கள், பொருளாதார பிரச்சனைகள், நாட்டிலே நடக்கின்ற அரசியல் நிகழ்வுகள், சமுதாயத்தில் இருக்கின்ற நேர்மையற்ற தன்மை, குழப்பங்கள், இதெல்லாம் யாரை நோக்கி நாம் கூக்குரலிடப் போகிறோம்? இதற்கு தீர்வை எங்கே காணப்போகிறோம்? முதல் வாசகத்திலே அந்த இறைவாக்கினர் கடவுளிடமே நேரடியாக முறையிடுகிறார். தீமோத்தேயு பவுலிடம் முறையிட்டிருக்க வேண்டும். எனவே பவுல் ஆறுதல் சொல்கிறார். உன் தலை மீது கைவிட்டு ஜெபிக்கின்ற பொழுது நீ பெற்றுக்கொண்ட நம்பிக்கை உனக்கு வாழ்வளிக்கும் என்கிறார். அவருடைய தாய், பாட்டி இவர்களுடைய முன்மாதிரியை சுட்டிக்காட்டி தன்னுடைய வாழ்வு முறையும் பார்த்து கொள்ள சொல்கிறார். நற்செய்தி வாசகத்திலே இயேசு தெளிவாக சீடர்களிடம் சொல்கிறார், கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும் என்று. எனவே நாம் இறை நம்பிக்கையை அதிகப்படுத்தி பற்றி கொண்டால் நம்மிடம் இருக்கின்ற சில பிரச்சனைகள், பாவ சூழல், தேவையில்லாமல் பிரச்சனைகளை ஒன்று கொண்டால் அதிலிருந்து விடுதலை என்று நம்மிடமிருந்து விடுதலை ஆரம்பிக்கும். நம்மிடமிருந்து தெளிவு பிறக்கும். பிறகு இது பிறருக்கு, குடும்பத்திலே உள்ளவர்களுக்கு அல்லது நாம் பணிபுரிகின்ற இடத்திலே உள்ளவர்களுக்கு அல்லது வேலை செய்கிற இடத்திலே நாம் எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்கின்ற பங்கிலே, ஆலயத்திலே, இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது விரிவடையும். ஆனால் ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை அதிகப்படுத்தும் என்று ஜெபித்துவிட்டு கடவுள் சொல்வதற்கு செவி கொடுப்போம். கடவுள் இயேசு நம்மிலே செயலாற்றுவதை அனுமதிப்போம். விசுவாசம் வாழ்வை தரும். கடுகளவு விசுவாசம் போதும். இறைவன் என்னென்றும் வாழ்த்த பெறுவாராக.